மீன ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது கிடையாது. காரணம் என்னன்னா, சனிப்பெயர்ச்சி நெருங்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. 33 வயதை நீங்க நெருங்கிக்கிட்டு இருக்கிறீங்களா, அல்லது உங்களுக்கு 33வது வயது ஆரம்பிச்சிருச்சா? மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை புரட்டி போடக்கூடிய காலம்தான் இது. இந்த மாற்றம் எல்லாருக்குமே நடந்துடுமா அப்படின்னா, அவருடைய கடினமான முயற்சியை பொறுத்தே உங்களுக்கு மாற்றங்கள் நடக்கும். அதாவது, நான் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் பட்டதெல்லாம் போதும், இதற்கு மேலேயும் இந்த நிலைமையில் நான் இருக்கக்கூடாது, என்னுடைய வாழ்க்கை மற்றவர்கள் அன்னார்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கணும்னு நினைப்பவர்களுக்கு மாறும், நிச்சயமாக மாறியே தீரும். ஏன்னா இந்த வயதில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் வெளியில தெரியாது. ஆனால் உங்களுக்குள்ள பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய அக்னியின் தன்மையை கொண்ட ஒரு வரி மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய அளவில் சுடராய் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த வரியின் சப்தம் உங்களுடைய காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன நினைத்தாலும் எதை செய்தாலும், ஏன் இன்னமும் இந்த இடத்துலையே இருக்கிற, நீ நகர்ந்து போகக்கூடிய நேரம் வந்தாச்சு, உன்னுடைய வாழ்க்கை இது கிடையாது, நீ தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதை அங்கே இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சப்தம் எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் உணர்ந்துட்டாலே உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை நோக்கி நகரப்போகுதுன்னு தான் அர்த்தம். இந்த வீடியோவை எந்த இடத்துலையுமே பாதியில் நிறுத்திடாதீங்க. காரணம் என்னன்னா, பிரபஞ்சம் அறிகுறிகளை மட்டும்தான் காட்டும். அந்த அறிகுறிகளை நாம் சரியாக பிடிக்கும் வரை அது நம்முடைய கண்ணுக்கு முன்னே மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான விதிமுறைகள் இருக்குது. அதன்படி தான் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில். என்னன்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலுமே அவசரத்தில் முடிவை எடுக்க மாட்டீங்க. மற்றவர்களை மாதிரி உடனுக்குடனே மனசை மாற்றிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. முதல்ல அந்த விஷயத்தை கூர்ந்து கவனிப்பீங்க. அதற்கான சந்தர்ப்பம் வந்துடுச்சுன்னா அந்த இடத்துல எந்த விதமான தாமதமும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சிருவீங்க. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ள மிகப்பெரிய அளவில் ஒரு கணக்கு நீங்கள் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. இது சரியாக வருமா, இவர்களிடம் பழக்க வழக்கங்களை நாம் தொடரலாமா அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் பல சூட்சம கணக்குகளை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதனால தான் வெளியில இருந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நார்மலாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். நடக்க வேண்டிய வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கு, எல்லாருமே ஒழுங்காக தான் இருக்காங்க. ஆனால் உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலை, எல்லா விஷயத்துலையும் சந்தேகம், எல்லார் மேலேயும் ஒரு பயம். காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு கடந்த காலத்தில் ஏமாந்துட்டீங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு அடிக்கடி ஒரு சந்தேகமும் ஒரு எண்ணங்களும் வந்துக்கிட்டு இருக்குது இல்லையா, அது சாதாரணமான எண்ணங்களும் சந்தேகங்களும் கிடையாது. இத்தனை நாளாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரியாமல் சேர்த்துக்கிட்டு இருந்த மிகப்பெரிய பொக்கிஷம், அந்த பொக்கிஷம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எப்போ ஜொலிக்க ஆரம்பிக்கும்னா, 33 நீங்கள் நெருங்கும் பொழுது தான், 33 நீங்கள் அடைந்த பிறகு தான், 33 நீங்கள் கடந்த பிறகு தான் உங்களுடைய வாழ்க்கைக்கான கதவே திறக்கும். அதனால் இத்தனை நாளாக நான் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேனோ அதை நான் விடணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா தாராளமாக அந்த பாதையில் நீங்கள் நடந்து போங்க. உங்களுக்கே தெரியும், அந்த மாற்று பாதையை தேர்ந்தெடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்குமே நீங்கள் பார்க்காத உயரத்தை அடைய முடியும் அப்படின்னு. ஏன்னா அது அப்பேற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த பாதை. அப்பேற்பட்ட பாதை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்தே தீரும். வாழ்க்கையில் நான் நிறைய அசிங்கப்பட்டுட்டேன், இவர்கள் முன்னிலையில் நான் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மீன ராசியுடைய வாழ்க்கையிலையும் அந்த பாதை வந்தே தீரும். அந்த பாதையை நீங்கள் தேர்ந்து எடுப்பதற்கே 1000 மலைகளையும்
1000 கடலையும் தாண்டக்கூடிய நிலைமை வரும். அவ்வளவு சாதாரணமாகலாம் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பாதையை நோக்கி நடக்க முடியாது. ஒரு முறை உங்களுடைய கால்கள் திசை திரும்பிடுச்சுன்னா நீங்க வெற்றியை அடையும் வரை உங்களுடைய மாபெரும் தவத்தை கலைக்க கூடாது. நீங்க செய்யக்கூடிய அந்த கடினமான உழைப்பு மிகப்பெரிய அளவில் உங்களை உயர்த்தியே தீரும். இந்த 33 வயதுல தான் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றத்தினால் பலரும் குடிசையை விட்டு கோபுரத்தை நோக்கி நகர்ந்து சென்றிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் மீனம் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய கால நேரம் தான் இது. இல்லைன்னா சனிப்பெயர்ச்சி நெருங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த காணொளியை பார்க்கக்கூடிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. எல்லாமே காலத்தின் சூட்சமங்கள் படிதான் சரியாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய அளவில் மீனம் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய காலம்தான் இது. இந்த 33 வயதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் அதிகமாகும். அதாவது வாழ்க்கையை பார்த்து நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிருப்பீங்க. எப்போ நீங்கள் பயப்படுறீங்களோ அந்த தருணத்திலேயே நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம். மிகப்பெரிய அளவில் உங்களுடைய ஆழ் மனதில் ஒரு சத்தமான கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். உண்மையில் நீங்கள் யார் அப்படின்ற இந்த கேள்வி உங்களை தினமும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் நான் செய்யக்கூடிய வேலை, நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை, நான் பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பதிலை சொல்லிப்பீங்க. அப்படி சொல்லும் பொழுது மனம் அதை ஒற்றுக்கொள்ளாது, வேறொரு பாதையை காட்டும். அந்த பாதையை நீங்கள் தேர்ந்து எடுக்கலைன்னா மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் என்ன நடந்ததோ அது திரும்ப நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு பெரிய மாற்றமும் நடக்காது. அதற்காக நீங்கள் விழுந்துடுவீங்கன்னு அர்த்தம் இல்லை. வளர்ந்து வருவதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா, சுருக்கமாக சொல்லணும்னா மாயை விலகும். அதாவது பொய்யான உறவுகள் உங்களை விட்டு விலகும். பொய்யான ஆசைகளும் தேவைகளும் உங்களை விட்டு விலகும். எது நிஜம் அப்படின்றத உங்களுக்கே புரியும். எது தேவை, காலத்துக்கும் எது நிலைத்திருக்கும் அப்படின்ற உண்மை உங்களுக்கு புரியும். இவை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதன் பின் நடந்து செல்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் சகல சௌபாக்கியங்களையும் வாரி வழங்கியே தீரும். உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு பல சம்பவங்கள் நடந்தே தீரும். உங்களுக்கு ஏற்கனவே அந்த அறிகுறிகளை பிரபஞ்சம் சிக்னலாக கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஒரு சைட் பிஸ்னஸை செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் புதியதாக ஒரு வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அதுதான் அந்த பாதைக்கான வழி. அதாவது எதுவுமே வாழ்க்கையில் தற்செயலாக யதார்த்தமாக நடக்காது. நீங்கள் எப்போ வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பது நீங்கள் பிறப்பதற்கு முன்பே தீர்மானிக்கப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது அதற்கான நேரமும் காலமும் கணிஞ்சு வரும் பொழுது தான் அந்த முடிவை உங்களால் ஒரு போர் வீரனை போல் உறுதியாக எடுக்க முடியும். இந்த வயது மாபெரும் மகாபாரத யுத்தத்தையே எதிர்கொள்ளும் வயது. பல விஷயங்கள் தடையாயிருக்கும், பல கஷ்டங்கள் உங்களின் முன் வந்து நிற்கும். அந்த பக்கம்லாம் போக வேணாம், நாம் இப்போ இருக்கும்படியே இருந்துக்கலாம், செய்யக்கூடிய வேலையவே எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைத்தால் உங்களுடைய வளர்ச்சி உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி போகும். ஆனால் எடுக்கக்கூடிய முடிவை சரியான நேரத்தில் சரியான பாதையில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தால் புரட்டி போடப்படும். உங்களுடைய கனவுகள் பலிக்க வேண்டுமெனில் இருளிலிருந்து நீங்கள் முதலில் எழுந்திருக்கணும். உங்களுடைய பாதை வெளிச்சத்தை நோக்கி நகரணும். மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நடக்க வேண்டிய அனைத்தும் வெகு விரைவாக நடந்தே தீரும். ஆனால் எந்த ஒரு தருணத்திலையுமே காலம் வீணாகிடுமோ, நாம் பேசாம
பழைய வழிக்கே போயிடலாமா அப்படின்னு மாற்று யோசனையை மட்டும் எதிர்மறையாக சிந்திச்சிடாதீங்க. அது உங்களுடைய வளர்ச்சியை அதல பாதாளத்தில் தள்ளிவிடும். முன்னேறி சென்று விட்டால் எது நடந்தாலும் உங்களின் கால்கள் முன்னேறி மட்டுமே தான் போகணும். அதாவது நாம் பறக்க வேண்டுமென்றால் நாம் பறக்கக்கூடிய விஷயங்களை நோக்கி நகர வேண்டும். இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதை நோக்கி பார்த்தால் மட்டுமே தான் பறக்க முடியும். அப்படி இல்லைன்னா என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டே கடைசி வரைக்குமே எல்லார் மாதிரியும் ஒரு சராசரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம். மிகப்பெரிய பிரபஞ்ச சூட்சமம் என்னன்னா, ஒரு முறை நீங்கள் பாதையை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா எந்த ஒரு தருணத்துலேயுமே திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அது மிகப்பெரிய அளவில் பழைய நிலைமையை காட்டிலும் அதல பாதாளத்தில் உங்களுடைய வாழ்க்கையை தள்ளிவிடும். இதற்கு சித்தர்கள், தேவர்கள், ரிஷிகளுமே சாட்சி. அவர்கள் மாபெரும் கடும் தவத்தை புரிவார்கள். வரம் கிடைக்கும் வரை தெய்வத்தை நோக்கி தவம் இருப்பார்கள். அந்த வரத்தை பெற்ற பின்பே அவர்களுடைய தவம் கலையும். அதனால நீங்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாற்றம் அவ்வளவு எளிமையானது கிடையாது. உங்களுடைய கடும் முயற்சி, அனுக்ஷணமும் நீங்கள் லட்சியத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். தேவையில்லாத சகவாசங்கள் துளியும் இருக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தவிர்த்தாலே போதும். அதாவது உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையில்லையோ அதை நீங்கள் விட்டுட்டு தேவையானதை மட்டுமே வைத்து கொண்டு முன்னேறி சென்றால் வெற்றி உங்கள் பின்னால் நிச்சயமாக வந்தே தீரும். மீனம் குடிசையை விட்டு கோபுரத்தை நோக்கி நகர்ந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. தற்போதைய சராசரி வாழ்க்கையே நீண்ட காலத்துக்கும் வேணுமா? இல்லை கீழ்த்தனமாகவும் ஏளனமாகவும் பேசியவர்கள் முன்னிலையில் ராஜ வாழ்க்கையை ராஜ தோரணையுடன் நீண்ட காலத்திற்கு வாழ வேண்டுமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். விதி காட்டக்கூடிய வழியில் நடந்து செல்ல நான் தயார் என்ற மனநிலையில் இருப்பவர்கள் கமெண்ட்டில் மாற்றம் அப்படின்னு பதிவிடுங்க. மிகப்பெரிய அளவில் உங்களின் எண்ணங்கள் வெகு விரைவில் நிறைவேறியே தீரும். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மீன ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.